கந்தர் அனுபூதி. வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே. வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே. விளக்கம். வள்ளி மலையில் சுனைகளிடத்தும் மலை அருவிகள் விழுமிடத்தும் பசுமை நிறம் கொண்ட தினை புனத்திடத்தும் பரனிடத்தும் வள்ளி பிராட்டிக்கு அருள் செய்யும் பொருட்டு சுற்றி திரிந்த பெருமாளே, ஆன்மாக்களின் இரு வினைகளையும் ஓடச் செய்யும் ஞான ஒளி வீசுகின்ற வேலாயுதத்தை ஒரு காலம் மறக்க மாட்டேன். இல்வாழ்வில் கலக்கம் கொண்டு மயங்கி அழியலாமோ? சாகாதெனையே சரணங்களிலே காக்கா நமனார் கழகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கழகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே. விளக்கம். அழகனே, முருகப்பெருமானே, மயிலின் மீது வரும் பெருமானே, யோகீசனே, சிவஞானத்தை பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்பவனே, யமன் வந்து என் உயிரை பறித்து கொண்டு போகும் அந்த கடைசி நாளில் அடியேன் இறந்து போகாதபடி அடியேனை உமது திருவடி நிழலிலே தங்கும்படி காத்தருளும் என்பது பொருள். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடுரை சிந்தையும் அற்று அறிவற்றறியாமையும் அற்றதுவே. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. விளக்கம். தியானிக்கப்படுகின்ற பொருளை காலம் இடம் முதலியன பற்றி நினைக்காமல் தியானிக்கப்படும் பொருளை பற்றியே எண்ணிக்கொண்டு பசுபாச ஞானங்களை விட்டு பதி ஞானத்தால் அறியும் உண்மை வழியை ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய கடவுள் மௌன குருவாய் வந்து நின்று உணர்த்தியவுடனே உலகத்தாரோடு நெருங்கும் உறவு நீங்கி வாக்குமற்று நினைவுமற்று சுட்டி அறிகின்ற அறிவுமற்று அறியாமையும் முற்றிலும் நீங்கிவிட்டன என்பது பொருள். தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன்பருளாள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. விளக்கம். தூய்மையான இரத்தின மணிகளும் ஆடைகளும் அணிகின்ற வள்ளி பிராட்டியாரின் காதலனே, முருகப்பெருமானே, நீ காட்டிய அன்புடன் கூடிய அருளினால் ஆசையாகிய விலங்கு தூள் தூளாக பொடியான பின் மௌன நிலையுடன் கூடிய அனுபூதி நிலை எனக்கு கிடைத்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.